ஓம் நமச்சிவாய. நாம வரக்கூடிய சந்திராஷ்டமத்துக்கான பதிவாக இப்ப பதிவிட போறது புதன்கிழமை 17/9/2025 புதன்கிழமைக்கான சந்திராஷ்டமமாகப்பட்டது. தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்திற்கும் புராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமமாக வருது. அப்ப தனுசு ராசியில பாத்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும் போராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டமமா வருது. இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் எத்தனை மணி நேரங்கிறது தான் நம்ம இந்த சந்திராஷ்டம பதிவுல போட்டுட்டு இருக்கோம். சந்திராஷ்டமம்ங்கிறது எல்லாருமே பார்க்குறாங்க, அவங்கவுங்க பார்த்தீங்கன்னாக்கா அதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்திற்கு எத்தனை மணி நேரங்கிறது யாருக்கு தெரியறது இல்லை. அதன் மூலியமா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க நம்மளோட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமா இருக்கு, நமது ராசிக்கு 2 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்குன்னு நினைக்கிறது தவறு. அப்படி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுப நிகழ்வுகளுமே நம்ம செய்யறதுக்கான சாத்தியங்கள் இல்லாது போயிடும். அதனால பார்த்தீங்கன்னாக்கா சந்திராசிரமமாகப்பட்டது இப்போது தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்துக்கும் போராட நட்சத்திரத்துக்குமான சந்திராசிரமம் அப்படிங்கிறது 17/9/2025 புதன்கிழமை காலை 6:26 AM முதல் நண்பகல் 12:25 PM வரை மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராசிரமம். அதே போல நண்பகல் 12:25 PM முதல் மாலை 6:26 PM வரை மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமம். மேலும் மாலை 6:26 PM முதல் நள்ளிரவு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 18/9/2025 அப்படின்றதப்போ பார்த்தாக்கா 12:29 AM நள்ளிரவு 17ஆம் தேதி நள்ளிரவாகவும் 18ஆம் தேதிக்கு 12:29 AM ஆகவும் வரக்கூடிய மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமம். அடுத்தது நள்ளிரவு 12:29 AM முதல் 18/9/2025 அதிகாலை 6:33 வரை பூராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலங்கிறது இந்த 4 பாதங்களுக்கு நம்ம எத்தனை மணி நேரங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த நட்சத்திர பாதம் உள்ளவங்க, இந்த ராசியில் இந்த நட்சத்திர பாதம் உள்ளவங்க அவங்களுக்கான சந்திராஷ்டம நேரம் அந்த பாதத்திற்கு எத்தனை மணி நேரங்கிறத தெரிஞ்சு அதன்படி உங்களோட சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நீங்கள் செய்து கொள்வதற்கு வசதியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். இந்த பதிவை பார்த்து எல்லாரும் பயனடையணும்னு கேட்டுக்கிறோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.